பிரியமானவர்களே, சங்கீதம் 145 அதை எப்படி கற்றுக்கொள்வது என்ற நிகழ்ச்சியை இந்த டேட் டைமில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போதனையும் பயிற்சியும். உங்கள் பைபிளில் 760ஆம் பக்கத்தை திருப்பி கொடுங்க. திறந்து வைத்துக் கொள்ளுங்க. பேப்பர், நோட், பேனா, பென்சில்லாம் வச்சுங்க. குறிப்பு எடுக்கிறது ரொம்ப நல்லது. கற்றுக்கொள்ளும் ஒரு ஆவலை அது காட்டுகிறது. கேட்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும், ஆனால் அப்படியே மறந்துவிடும். எழுதுனதை திரும்பி நம்ம பார்க்கலாம். 140 சங்கீதத்தில் ஒரு சின்ன அறிமுகத்தை நிகழ்ச்சி 1 நான் குறிப்பிட்டேன். இது நிகழ்ச்சி 2, ப்ரோக்ராம் 2. அந்த நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோன்னா, இந்த சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம். ஸ்தோத்திரம்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. அதில் துதியும் இருக்குது. 1, 2 பார்த்தீங்கன்னா அது 2லேயும் துதி, நன்றி, துதி, ஸ்தோத்திரம் மாறி மாறி வருது. சங்கீத புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு சங்கீதத்தை வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக ஜெபம் பண்ணி அப்புறம் மேலோட்டமாக பார்க்கணும். அப்புறம் கருத்தாக வாசிக்கணும். வாசத்தை திரும்பி பார்க்கணும். அதில் கற்றுக்கொள்கிற வார்த்தைகளை ஜெபமாக பயன்படுத்தி பழகணும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஆலோசனை. கடைசி வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வசனம் கடைசி வார்த்தை ஸ்தோத்தரிப்பேன். 2ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை துதிப்பேன். 21ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை ஸ்தோத்திரிக்க கடவது. முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு நிகழ்ச்சி 1 நாம் கவனித்தோம். அங்கே தேவனுடைய நாமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 1லேயும் இருக்குது, 2லேயும் இருக்குது, 145, 21 இருக்குது. இந்த தகவல்கள் இந்த சங்கீதத்தை பற்றி படிக்கும்போது அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவி செய்து மனதில் வைத்து கொள்வதற்கு அது உதவி செய்கிறது. 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. நம்ம வரிசையாக ஒரு சங்கீதத்தில் வசனங்களை வாசிட்டே போவோம். ஒரு இலக்கு வச்சுருப்போம். இன்றைக்கி 5 சங்கீதம் வாசிக்கணும், அதில் 3 சங்கீதம் வாசிக்கணும், மற்ற பகுதியை வாசிக்கிறதோட ஒரு சங்கீதம் வாசிக்கணும். நல்லது தான், ஆனால் அதை விட ஆழமாக, அதை விட விரிவாக நம்ம வாசிக்கவும் தியானிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. கர்த்தர் பெரியவரும், ராஜா ராஜான்னு தேவனை சொல்கிறாருன்னு பார்த்தோம். கர்த்தரை பற்றி சொல்கிறார். மிகவும் புகழப்படத்தக்கவர். 1 சங்கீதம் 145 வசனம் 1 2வது வரியில் உயர்த்தின்ற வார்த்தை துதியை விளக்குற வார்த்தை. துதிப்பேன்ற வார்த்தை 2வது வசனத்தில். இங்கே மிகவும் புகழப்படத்தக்கவர், உயர்த்தி விவரித்து சொல்லப்படத்தக்கவர், துதிக்கு பாத்திரர். அதான் அந்த பொருள். இது பக்கத்தில் 147, 5 எழுதிக்கலாம். 147, 5. இந்த 3ஆம் வசனத்தில் பக்கத்தில் பி ஃபார் ப்ரைசிங் காட். பாருங்கள், 147, 5 அப்படியே உங்கள் திறந்த பைபிளில் பார்க்கலாமே. 761 ரைட் சைடில் மேலேருந்து 3ஆவது வசனம் 5ஆவது வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. பார்த்தீங்களா, இப்படி தான் ஒப்பிடலாம். இதை படிச்சுக்கலாம். நீங்கள் யோசிக்கும் போதும் இப்படி செய்யலாம். 145, 3 என்று எழுதி கொள்ளலாம். 95ஆம் சங்கீதம் 730ஆம் பக்கம் திருப்பிக்கிறீங்களா? 730, அதில் 3ஆம் வசனம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார். இந்த வசனத்தின் பக்கத்தில் 145, 3. 145, 3 பக்கத்தில் 95, 3. பார்த்தீங்களா, 2 ஒரே நம்பர். 95, 3, 145, 3. இதுக்கு பேர் தான் இப்போ நம்ம செய்கிறோம். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் தியானித்தல், ஆராய்தல், படித்தல். இந்த 3ஆம் வசனத்தில் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அந்த வாக்கியத்தை துதியாகவும் யோசிக்க முடியும், ஆராதனையாக யோசிக்க முடியும்.
ஆராதனையில் தேவனுடைய மகத்துவத்தையே ரசிக்கிறது, பாராட்டுறது. ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை ஆராய்ந்தே முடியாதப்பா. துதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இது 3 வசனங்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்பொழுது இந்த சங்கீதத்தில் பத்தி பிரிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். 145:1 பக்கத்தில் 1-3ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 வசனங்களை தான் இப்போ பார்த்துருக்குறோம். 4வது வசனத்துலேருந்து 6 வரை அது ஒரு சின்ன பத்தி. நம்ம நிறைய பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, பாடல்களில் சரணங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பல்லவி, அனுபல்லவி, சரணங்கள், அதை மாதிரி தான் சங்கீத புத்தகம். ஆனால் ஒரிஜினலாக எழுதும்போது வசனமோ இந்த மாதிரி வாக்கிய பிரிவு அதெல்லாம் இல்லை, கண்டினியூஸாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பல ஆண்டுகள் தேவனுடைய பரிசுத்தவான்கள், வேத பண்டிதர்கள் இப்படி பிரித்தனால நமக்கு இது நல்லா புரியுது, லேசாக மனப்பாடம் பண்ண முடியுது, தியானத்துக்கு உதவியாக இருக்குது. இப்போ 4லேருந்து 6 அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன கவி அல்லது சரணம். 7லேருந்து 10 வரை அது அடுத்த இன்னொரு ஸ்டான்ஸா, இன்னொரு சரணம். 11லேருந்து 13 வரை அது இன்னொரு சரணம். 14லேருந்து 21 வரை அது கொஞ்சம் பெரிய நீளமான ஒரு பகுதி. இப்போ பத்தி பிரிவு பார்க்குறீங்களா, இதை நீங்கள் எழுதிக்கலாம். பத்தி பிரிவை கண்டுபிடிக்க பழகிறது ஒரு பயிற்சி, ஒரு அணுகுமுறை. குறித்து கொள்வது அதுக்கு உதவி செய்து பத்தி பத்தியாக பார்க்கும்போது நல்லா வேதத்தை உள்ளத்துக்குள்ளே பத்திரமாக வச்சுக்கலாம். 1லேருந்து 3, 4லேருந்து 6, 7லேருந்து 10, 11லேருந்து 13, 14லேருந்து 21. இந்த நிகழ்ச்சியில் பத்தியை தான் பார்த்துருக்கோம். இன்னொரு நிகழ்ச்சியில் வாசிப்போம். முதல் நிகழ்ச்சியில் 1, 2 மட்டும் பார்த்தோம், 3 கொஞ்சம் பார்த்தோம். 3வது இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக பார்த்துருக்கோம். சங்கீத புத்தகம், ஜெப புத்தகம், பாடல் புத்தகம். இந்த சங்கீதங்களை வைத்து நிறைய பாடல்கள் வந்திருக்கு. கீர்த்தனை, பாமாலை, இப்போ வர்ற நிறைய துதி பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள். இப்போ பாட்டுனாலே ஒரே சத்தம், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வெளிப்பிரகாரமாக சரீரத்தின் செய்கை மூலமாக தெரியப்படுத்துறது இருக்குது, நல்லது தான். ஆனால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா இன்டர்னலைஸ், உள் வாங்கி கொள்ளுதல், உள்ளே எடுத்துக்கொள்ளுதல், உள்ளான வாழ்க்கை மாறுவது, சுபாவம் மாறுவது, தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளர்வது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் சங்கீத புத்தகத்தோடு ரொம்ப நேரம் செலவழிக்கணும். ஒரே அதிகாரத்தை இப்போ உதாரணமாக 145 சங்கீதத்தையே 5 முறை ஒரு இடம் வாசித்து முடிச்சிடலாம், கொஞ்சம் பார்க்கலாம், திருப்பி இன்னொரு முறை வாசிக்கலாம் வாய் விட்டு, திருப்பி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், என்ன ரிப்பீட்டட் வேர்டு இருக்குது மீண்டும் மீண்டும் அதை கவனிக்கலாம். உதாரணமாக சொன்னேன், ஸ்தோத்திரித்து, நாமம், அப்புறம் எப்படி ஆரம்ப வார்த்தையாக பார்க்கணும், முடிவு வார்த்தையாக பார்க்கலாம். உதாரணமாக முடிவான வார்த்தை எப்படி பார்க்கலாம், 4ல் கடைசி வார்த்தை அறிவிப்பார்கள், 5ல் பேசுவேன், 6ல் விவரிப்பேன், அது கொஞ்சம் மேலே பாருங்கள் சொல்லுவார்கள், 7ல் பாருங்கள் கெம்பீரித்து பாடுவார்கள், 10ல் ஸ்தோத்தரிப்பார்கள், 11ல் தெரிவிக்கும்படிக்கு, 12ல் அறிவித்து பேசுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 to 6, 7 to 10, 11லேருந்து 12 இந்த பகுதியில் முக்கியமாக கர்த்தருடைய குணங்கள், கர்த்தருடைய தெய்வீக பண்புகள் அதிகமாக வருது. நான் என்ன செய்வேன், மற்றவங்க என்ன செய்வாங்க, அதை எழுதியிருக்காரு தாவீது. இப்போ இந்த 2வது பகுதியை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். துதியில் எப்போதுமே எக்ஸ்பிரஷன் இருக்கு, வெளியே தெரியப்படுத்துறது இருக்கு. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளின் குறித்து பேசுவேன். தன்னிலையில் வைத்து சொல்கிறார், ஜனங்களை பற்றி சொல்கிறார். 6ல் ஜனங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. முதல் வார்த்தையாக பார்க்குறதுனா என்னென்னா அப்படியே பார்த்துட்டே வாங்க. முதல் வார்த்தைனா அவர்கள்,
அப்புறம் கர்த்தரை பற்றி தான் வருது. 11 மனுபுத்திரன் இருக்கு. அப்போ ஜனங்கள், மனுபுத்திரன் ரெண்டும் ஒரே பொருள் உள்ள 2 வித்தியாசமான வார்த்தைகள். கடைசியில் பார்த்தா மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. 8, 9, 10 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த கிரியை தான் கண்டினியூ ஆகுது. 10, 11 அவருடைய கிரியை செயல்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம், வசனத்தையும் பார்க்கலாம். பெரியவர், மகத்துவம் உள்ளவர், தயவுள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். 13 2 உண்மைகள். ஆளுகை செய்கிறவர், நித்தியமானவர். 17 கூட வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர். 21 வசனம் பரிசுத்த நாமம், பரிசுத்தர். 12 வார்த்தைகள் தேவனை பற்றிய, தேவனுடைய பண்புகளை பற்றி, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற கேள்விக்கு பதிலாக இந்த சங்கீதத்தில் இந்த ரைட் சைடில் பார்க்கணும். முதல் 2 வசனம் முன்னுரை, 3ஆம் வசனத்தை கூட ஒரு முன்னுரையில் சேர்த்துக்கலாம். 4லேருந்து யார் அவரை துதிப்பாங்க, நான் எப்படி துதிப்பேன், தேவன் எப்படிப்பட்டவர், அதுதான் வரிசையாக இருக்கு. அதில் இந்த மாதிரி நம்பர் பண்ணி படிச்சுட்டு அதை எடுத்து எழுதிட்டு அதை வைத்து ஆண்டவரை துதிக்கலாம். பெரியவரே, மகத்துவம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, தயவு உள்ளவரே, மிகுந்த கிருபை உள்ளவரே, மன உருக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம் உள்ளவரே, பரிசுத்தரே, நீதி உள்ளவரே, ஆளுகை செய்கிறவரே, நித்தியமானவரே, உம்மை துதிக்கிறோம். இப்படி தான் அந்த சங்கீதத்தை பார்த்து படித்து உள்ளத்தில் எடுத்து ஆண்டவருக்கு அந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாய் விட்டு வாசிங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் இந்த பத்திகளை குறித்து காட்டி வாய் விட்டு வாசிக்கலாம். டேட் டைம் நிகழ்ச்சியை டெய்லி ஒரு தடையாவது பாருங்கள். முடிந்தால் ஒரே நிகழ்ச்சியை 5 முறை பாருங்கள். அடிக்கடி பாருங்கள். இது சும்மா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நினைக்காதுங்க. இது ஒரு ட்ரைனிங் டூல், பயிற்சி கொடுக்குற ஒரு கருவி, ஒரு மெத்தட். ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கும். இந்த நிகழ்ச்சியினாலே நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்ய அது எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை அறிகிற அறிவிலே ஒருவர் வளரட்டும். வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய ராஜா. நீரே அவருடைய கண்களை திறந்துடும், ஆவிக்குரிய செவிகளை திறந்துடும், வாழ்க்கையிலே கடைபிடிக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பாப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பாப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே. ஸ்தோத்திரமே 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 அப்பாப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா. கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார், ரட்சகர்